ஹலோ ட்ரேடர்ஸ். டுடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம ஒரு 4 நாளாக ட்ரேட் பண்ண கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஏன் ட்ரேட் பண்ணல, குரூப்ஸில் எதுவுமே கால்ஸ் வரலையே, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜோனுக்குள்ள நான் வந்து ட்ரேட் எடுக்கல, நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது மார்க்கெட்டில் இந்த இன்பிட்வீன் ஜோனுக்குள்ள வந்து நான் இந்த ட்ரேட் எடுக்கல அப்படின்னு ஒரு லாஸ்ட் வீடியோ ஒரு 3 days இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லியிருந்தேன். கரெக்டாக எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆச்சு. அதாவது அப்சைடு மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிஃப்டி ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. எகைன் மார்க்கெட் கீழே தான் போக போகுது. 21,500 வரைக்கும் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்டில் கால் சைடு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது வந்து லாஸ் தான் கொடுக்கும். கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடாக இருக்கும். அதனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து 17ஆம் தேதி பொங்கல் முடிஞ்சு மார்க்கெட் மேலே வந்து ஏறதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 17 அண்ட் 18 2 நாள் 20 இந்த 2 நாளுமே மார்க்கெட் நல்லா மேலே ஏறி இருக்கு. நேத்து பாருங்க, ஒரே நாள்ல இந்த 2 நாளா ஏறினதை விட ஒரே நாள்ல மார்க்கெட் விழுந்துருச்சு. ஒரே நாள்ல விழுந்திருக்கு. எஸ்டர்டே வந்து பிகினர்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 பக்கமே அடி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கலெக்ஷன் தான், அது எல்லாமே 2 பக்கமே அடி விழுந்துருச்சு. அதனாலதான் வந்து கால் சைடுல யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னும் ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. கால் சைடு யாரும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் வரும், வராதுன்னெலாம் நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரியும் என்ட்ரி அந்த இடத்துல கிடைக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ட்ரேடராக இருந்தீங்கன்னா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த சின்ன ட்ரெண்டை கூட பிடிக்கலாம் ட்ரேட் பண்ணி, முடியாதுன்னுலாம் சொல்லலை. பட் பிகினர்ஸ்க்கு இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். அதனால ட்ரேட் பண்ணி கேபிட்டலை லாஸ் பண்ணிக்காதீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். டுடே மார்க்கெட்டு காலையிலிருந்து ஃபால் ஆனது. இந்த இடத்துல சப்போர்ட் நம்ம ப்ரீவியஸாக இந்த இடத்துலயே சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் இந்த ஜோனில் பாருங்கள், 23,000 இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே திரும்பி இருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்டு நம்ம முன்னாடி டவுன் ட்ரெண்ட் சொல்லிட்டோம். நாளைக்கு சப்போர்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 23,000 எகைன் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 23,300 அண்ட் 23,400 இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. எகைன் வந்து ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல மார்க்கெட்ல வந்து இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு. ஸோ இதை கிராப் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட் 21,500 வரைக்கும் ஃபால் ஆனாலும் ஆகலாம். இல்லாது இங்கிருந்தே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஃபால் ஆனாலும் ஆகலாம். அதனால வெயிட் பண்ணி என்ட்ரி போகலாம். ஏன்னா நாளைக்கும் நான் ட்ரேட் பண்ண போறது இன்னும் எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ ட்ரேட் எடுத்து சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு சொல்றேன். நான் வந்து லாங் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் ட்ரேட் பண்ணாம இருக்கேன். சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுக்கிறவங்க எடுங்க. லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்ணி சின்ன சின்ன ட்ரேட்ஸ் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கேப்சர் பண்றவங்க, ஸ்கேல்பிங் பண்றவங்கலாம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பண்ண முடியாதுன்னு இல்லை. நம்ம பெரிய ட்ரேடுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதுனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், ட்ரேட் பண்ணாம, அவ்வளவுதான். இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு. மேபி வந்து மார்க்கெட் இந்த ஜோனுக்கு எகைன் வந்து இந்த இடத்துல வந்து இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மார்க்கெட் எகைன் ஃபால் ஆனாலும் ஆகலாம். 21,500 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆனாலும் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுக்கலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி இந்த இடத்துல மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி கிராப் பண்றதுக்கு இவ்வளவு தூரம் மேல வந்தாலும் வரும். ஸோ வரும் பொழுது இதை கால் சைடு என்ட்ரி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அப் சைடு திரும்பிடுச்சு, இன்னும் மேல போயிடும் அப்படின்னு நினைக்காம எகைன் புட் சைடு என்ட்ரிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. புட் சைடு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய ட்ரேட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி ஒரு நிமிஷம். பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொன்ன அதே லெவல்ஸ்ல தான் இருக்கு. இந்த ஜோன் தான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கரெக்டா 47,900 இந்த ஜோன்ல வந்து சப்போர்ட் ஜோன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இந்த ஜோன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். 48,300 இருந்து 48,250 இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு பின்பார் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல எகைன் ரெசிஸ்டன்ஸா இந்த ஜோன் ஆக்ட் ஆகும். 49,100 டு 48,950 இந்த ஒரு 150 பாயிண்ட் நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். அதை தாண்டிச்சுன்னா இந்த ஜோன் 49,750 டு 49,700 இந்த ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா பேங்க் நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஜோனுக்குள்ள டிராவல் பண்ணும்போது மார்க்கெட்ல ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியா தான் இருக்கும். பிகினர்ஸ் கொஞ்சம் சேஃபா ட்ரேட் எடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, எப்படினாலும் மார்க்கெட்டை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிட முடியும், ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. பிகினர்ஸ்க்கு தான் கொஞ்சம் வந்து சிரமமா இருக்கும். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் போகும்போது பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக இன்னைக்கு வந்து HDFC ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா HDFCயோட Q3 ரிசல்ட், அதுக்கப்புறம் வந்து BPCL, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதனுடைய ரிசல்ட் Q3 ரிசல்ட் எல்லாமே வந்துருந்துச்சு. HDFC மார்னிங் வந்து நெகட்டிவ் சைடு கொடுத்துட்டு இருந்துச்சு.
திடீர்னு பார்த்தா மறுபடியும் சப்போர்ட் எடுத்து பாசிட்டிவ் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து அப் சைடு திரும்பிச்சு. ஃபண்டமெண்டலாக இது ஒரு ரீசன். ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் படியும் நம்ம செக் பண்ணும்போது அந்த இடத்துல சப்போர்ட் ஜோனும் இருந்துச்சு. அதனால வந்து போயிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர்ஸ் இன்னைக்கு ஃபுல் ஸ்ட்ராங். மற்ற செக்டர்ஸ்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஐடி செக்டர் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் நிஃப்டியும் வந்து சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுத்து அப் சைடுக்கு திரும்பி இருக்கு. டுமாரோ நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவல்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து 49,920 இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் ஆகும். எகைன் இது ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகும். இந்த இடத்துல இந்த 2 ஜோனும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க இந்த இடத்துக்குள்ள. நிஃப்டி ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான். ரெண்டுமே ஓவர் ட்ரெண்ட். மார்க்கெட்டே ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நான் திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த 21,500 வரைக்கும் நம்மளுடைய ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்றேன் மார்க்கெட் விழுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல மேபி இந்த லிக்விடிட்டி இருக்கு, கிராப் பண்ணிட்டு கூட லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கூட மார்க்கெட் ஃபால் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியோட டுமாரோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாலும் 23,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலில் ஃபேஸ் ஆகும். 23,300 அதுக்கடுத்து 23,400 இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஃபேஸ் ஆகும் மார்க்கெட்டுக்கு. பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. எஸ்டர்டே எஃப்எஃப்ஐ டிஐ டேட்டா பாருங்க. எஃப்எஃப்ஐ வந்து 5,920 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஐ வந்து 3,800 கோடி தான் போட்டிருக்காங்க. நேற்று மார்க்கெட் கிராஷுக்கும் இது ஒரு மேபி மெயின் ரீசனாக இருக்கும். அதுக்கு முந்தின நாள் மார்க்கெட் அப்சைடு மூவ் ஆனது கிட்டத்தட்ட ஈக்குவலாக பை பண்ணிட்டாங்க. எஃப்எஃப்ஐ செல் பண்ண அளவுக்கு பை பண்ணிட்டாங்க. எஸ்டர்டே ரிசல்ட்லேயே தெரிஞ்சு போச்சு டிஐட்ட பணம் இல்லை, எஃப்எஃப்ஐ வந்து அதிக ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. பார்க்கலாம். கிட்டத்தட்ட மந்த் எண்டு நெருங்கிருச்சு. ஜான் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு. இந்த மாதம் ஃபுல்லாக சேர்த்தி 56,832 கோடி செல் ஆயிருக்கு. 57,189 கோடி ஓவரால் வந்து எஃப்எஃப்ஐயை விட டிஐ தான் வந்து அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு இதில் ஒரு 200 இதில் ஒரு 400 கோடிக்கு பக்கமாக டிஐ தான் வந்து ஹைலைட்டில் இருக்காங்க. மேபி மந்த் எண்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இங்கிருந்து பவுன்ஸ் பேக் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு எகைன் ஃபால் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது நடக்கும். இந்த இடத்துல வந்து மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட்ல வந்து இது ஒரு அப்சைடு ட்ரேடா ஃபோக்கஸ் பண்ணாம, திரும்பவும் நம்ம சொல்றது, மார்க்கெட் இங்கிருந்து வரும்போது உங்களால முடிஞ்சா இதை கேப்சர் பண்ணுங்க. முடியலையா இந்த சைட்ல மார்க்கெட் இங்க வந்துட்டு புட் சைடு என்ட்ரி கிடைக்கும் போது இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல புட் சைடு என்ட்ரி கிடைக்கும் போது இந்த இடத்துல இது புட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அங்கேயும் போயிட்டு மார்க்கெட் எவ்வளவு தூரம் வந்துருச்சு இங்கிருந்து காலில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. பிகினர்ஸ்க்கு நம்ம சொல்றது இது மட்டும்தான். ட்ரேடிங்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு எனி டவுட்ஸ் இருந்தாலும் டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல ஒரு பெஸ்டான 5 ஸ்டாக்ஸ் எப்படி சொல்றதுன்னா, எந்த ஒரு இருக்கிறதுலே ஒரு நல்ல ஒரு 5 to 10 ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்ல இருக்கும். அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல யாருக்காவது டவுட் இருக்குதுனாலும் டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சேனல் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு டைரக்டா மெசேஜ் பண்ணீங்கனாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலா எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணி தரோம். இதுக்கு எந்த வித சார்ஜஸும் இதுமெல்லாம் பண்றதில்ல. எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ வரைக்கும் நான் எந்த வித சார்ஜஸும் பண்றது இல்லை. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஈவினிங் குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் லைவ் வரும். யாராவது ட்ரேட் பண்ணுவீங்க, எம்சிஎக்ஸ் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் வந்து உங்களுக்கு அப்டேட் அப்போ தான் வந்து உடனுக்குடனே கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குரூட் ஆயிலையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இந்த இடத்துல ட்ரேட் சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே வந்து கால் சைடு ட்ரேட் சொல்லியிருந்தோம். லைவ் கொஞ்சம் சரியா போட முடியல. டவர் இஷ்யூ. லைவ் கட்டாய் தான் வந்துச்சு. அதனால ஃபுல்லாக லைவ் போட முடியல. இந்த சைடில் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க பண்ணுங்க. இந்த இடத்துல சொல்லி இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸாக ட்ரை பண்ண சொல்லி மார்க்கெட் இன்னைக்கும் எகைன் வந்து நிறைய சப்போர்ட் எடுத்து அப் சைடில் தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஈவினிங் குரூட் ஆயில் லைவ்ல பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய டார்கெட் இந்த 21,500. ஸோ இங்கே லிக்விடிட்டி இருக்கு மேலே. இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு. கிராப் ஆகிட்டு 21,500க்கு மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் என்ட்ரி எங்கே இருக்கோ நான் என்ட்ரி ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே சொல்லிட்டோம். யாராவது மிஸ் பண்ணீங்கன்னா ரீவின் பண்ணி பார்த்துங்க, செக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்டான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட் டெய்லியுமே இருக்கும். ஆனா நம்ம கிட்ட பணம் டெய்லி இருக்குமா? அதனால ட்ரேடிங்ல
ப்ராஃபிட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, லாஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க. கேபிட்டல் வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ட்ரி இல்லைனாலும் நாளைக்கு என்ட்ரி போய் சம்பாரிச்சிக்க முடியும். நீங்க மேஜரா எல்லாருமே கேட்குற விஷயம் என்னன்னா, நான் 4 நாளா ட்ரேட் பண்ணாத போது, ப்ரோ இன்னைக்கு என்ட்ரி போலியா, இன்னைக்கு என்ட்ரி போலியா, ஏன் என்னாச்சு என்னாச்சு சொல்லுவா, இது அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. என் ஸ்ட்ராட்டஜி படி என்னைக்கு மார்க்கெட் என்னுடைய ரேஞ்ச் மட்டும் நான் எதிர்பார்க்குற ரேஞ்சுக்கு வருதோ அப்போ தான் நான் ட்ரேட் எடுப்பேன். அதை விட்டுட்டு ஓடுற மார்க்கெட்டில் நான் பின்னாடியே துரத்திட்டு போக மாட்டேன். அது சப்போஸ் கொஞ்சம் திரும்பினாலும் என்னோட என்டையர் டோட்டல் லாஸ் ஆகிடும். என்னோட மணி டோட்டலாக லாஸ் ஆகும். அதனால கொஞ்சம் பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கங்க. டுமாரோ மேபி ஏதாவது என்ட்ரி கிடைச்சதுன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் வந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.